இந்த மழை காலம் வந்தாவே இந்த குட்டீஸில் வீட்டில் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுலேயே 2 பேர்த்த வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 பேர்த்தையும் கொஞ்ச நேரம் ஃபோன் பாருங்கன்னு சொல்லி படுக்க வச்சுட்டு, சரி சுடு தண்ணி தான் வச்சு கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. ஏன்னா மழை பெய்யல சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது இதெல்லாம் சாதாரணமாக போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக ஹாட் வாட்டரை கொடுப்போமே குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரை வச்சுட்டு, சரி இந்த குளிருக்கு ஏதாவது ஸ்பைஸியாக செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலான்னு யோசித்தேன். என்ன செஞ்சால் குழந்தைகளுக்கும் பிடிக்கணும், அதே மாதிரி இந்த மழைக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வாய்க்கு நல்லா இருக்கணும். பாருங்களேன், சுடுதண்ணி வச்சாச்சு. மழை பெய்யுது, ஒரு மாதிரியாக இருக்குது. மத்தியான நேரமே அப்படியே ஒரு ஈவினிங் டைம் மாதிரி இருக்குது. தோட்டத்தில் இருந்தால் இதை விட பயங்கர கூலிங்காக இருக்கும். பாருங்க, அடித்த காற்றுக்கு கார் கவரெல்லாம் பறந்துருச்சு. அதெல்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியல. கதவை திறந்தா போதும், எங்கள் வீட்டுக்குட்டி ஓடி வந்துடுவாங்க வெளியே. மழையில் விளையாடுறதுக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம ஆசையாக தான் இருக்கும். நம்மளும் சின்ன வயசில் மழையில் நனைஞ்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டிருப்போம். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, சளி பிடிச்சிருமே. சரி, இந்த குளிருக்கு ராய் வடை சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ராய் வடைக்கு தேவையானதெல்லாம் அம்மா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, கம்மியாக கொஞ்சமாக அளவாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே எங்கள் வீட்டு பையன் இருக்கானே, அவன் கண்ணில் எப்படியோ ஆரஞ்சு தட்டுப்பட்டுருச்சு. ஆரஞ்சுனால் எங்கள் வீட்டு ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்சு பிச்சு கொடு நான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. இது வந்து ராய் வடைக்கு தேவையான கடலமுத்து அம்மா இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் ராய் வடையில் கடலமுத்து கடலை போட்டு சுட்டு சாப்பிட. இங்கே பாருங்கள், 2 கப்பில் போட சொல்லி அவங்க அக்காவுக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனான். அவங்க அக்கா ஃபோன் பார்த்துட்டு எனக்கு ஆரஞ்சு வேண்டாம்னு சொல்லிடுறா. உடனே சார் வாங்கி அவர் சார் உடனே வேணான்னு சொன்னது. உடனே சரி கூட நானே சாப்பிட்டுக்கிறேன்னு வாங்கிட்டாரு. அம்மா கடலமுத்து வறுத்தாச்சு, இன்னைக்கு உடைக்கிறாங்க. உடைச்சி அதில் போட்டு ராய் வடை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன், ஃபுல் வீடியோ போடுறேன். இதனால் பாருங்கள், மேலே ஏறி என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இந்த கடலமுத்து எடுத்து சாப்பிட வந்துட்டாங்க. ஒரு ஆள் சிப்ஸு கூடுன்னு சொல்லிட்டு சிப்ஸ் வாங்க வந்துட்டார். ரொம்ப பசிக்குது, எனக்கு சிப்ஸ் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிப்ஸ் சாப்பிட்லாமா, பிஸ்கட் சாப்பிட்டா ஸ்ட்ராங் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. பிஸ்கட் பாலில் தொட்டு சாப்பிட்டு ராய் வடையை சூடாக சுட்டு எடுக்கிறாங்க. இந்த மலைக்கு ராய் வடை சாப்பிட்லாம் வாங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.